ஒரு சத்யராஜ் பையன் சிவராஜ் இருக்காரு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய இடத்துக்கு வர முடியலல்ல. அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸாக, சத்யராஜுக்கு இல்லாத பழக்கமாக ஏன் வர முடியல? அப்போது நாம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்துருவோங்கிறது மித்து. வந்து நம்பிக்கை துரோகியாக இருக்காரு. லைக் வந்து இம்மானோட விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தயாரிப்பாளர் இவரை நம்பி படம் போட்டு 90 கோடியில் இவர் கடனாக இருந்தப்ப வந்து அவர் தான் வந்து இவருக்கு உதவி பண்ணதாகவும், அப்புறம் அவரை வந்து இவர் கழட்டி விட்டுட்டாரு. இங்கே பணம் வந்து ஒரு ரோல் பண்ணுதோ, அங்கே எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஒரு முறிவு வரும். அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனை வர்ற உலகத்தில் ஒரு நண்பன் நமக்காக கையெழுத்து போட்டு கடன் வாங்கினா ஒரு கட்டத்தில் இந்த கடனே நம்மளை முழுங்குற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு. அப்போ தவறான வழிகாட்டுதலை நமக்கு இந்த நண்பன் உருவாக்கிட்டான்னு கூட அவர் நினைக்கலாம். இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, வந்துட்டார், திருப்பி கொடுத்துட்டாரு. ஒருவேளை வரலைங்க, எல்லா படமும் ஃபெயிலியர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வைங்க, இந்த கடனை எப்படி அடப்பார்? அவர் இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. கேஸ் நடக்கும், அது நடக்கும், ஏமாற்று வேலை, அது இதுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் எங்கேயோ ஒரு முட்டு சந்தில் நிறுத்திடுவாங்க. அது நடக்குமா இல்லையா? ஆனால் ரெட் ஜெயினால் நன்மையும் இருக்குது, தீமையும். ஆனால் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. நம்ம ஏமாற்றினோம்னா நம்ம தியேட்டரில் கை வச்சுருவாங்க. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷனில் இணையறாரு ஜேர்னலிஸ்ட் அந்தணன் சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது சிவகார்த்திகேயனோட பர்த்டேலாம் முடிஞ்சிச்சு. சிவகார்த்திகேயன் பற்றி தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. லைக் என்னென்னா, அவர் வந்து மேடைக்கு நடித்து பழகி அப்படியே மேடையிலையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிறது தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் ரொம்ப நடிக்கிறாரு, எல்லாத்தையும் கவர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை? அதான் இந்த கனி இருப்பு காய் கவர்ந்துட்டுங்கிற மாதிரி நல்ல விஷயம் இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு தேடி போய் அவருடைய இன்னொரு முகத்தை பார்க்கணுங்கிறது நம்முடைய கேள்வி. என்னென்னா, இப்போ பல பேர் நேரில் பார்க்கும்போது கூட பார்த்தும் பார்க்காமலும் போகிற ஃபீல்டு தான் அது. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் நடிக்கட்டுமே, தப்பு இல்லையே. ஆனால் இப்போ உங்களை பார்த்துட்டு எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார்னா உங்களுக்கு ஹாப்பி தானே. அப்போ அந்த மாதிரி எல்லார்ட்டையுமே ஒரு நடிப்பதாகவே வச்சுக்கிங்க. இது ஒரு பண்பு தானே. சரி, இதை நம்ம எதுக்கு குறை சொல்லணும்? நடித்தா கூட நடிச்சுட்டு போட்டோங்கிறேன்னா, எல்லாரிடமும் இணக்கமாக ஒரு ஹீரோ இருந்தாலே இன்றைக்கி பெரிய விஷயம். ஏன்னா ஒரு 2 படம் நடிக்கிறாங்க, 3வது படத்தில் அவங்க வேற ஒரு முகத்தை காமிச்சிட்டு போயிடுறாங்க. தெரிஞ்சவனோட பழகிறதில்ல, ஏற்கனவே ரூம் பண்ணிட்டா இருப்பான், அவன் யாருன்னே தெரியாதுன்னுவாங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பிரசாத் லேபில் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. அதில் விஜய் சேதுபதி கலந்துக்கிட்டார். அவரோடு யாரோ ஒருத்தர் ரூம் பண்ணிட்டா இருந்திருக்காரு. அவர் அங்கே வந்துட்டார். ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு அங்கே வந்துட்டார். வந்துட்டு, சார் என்ன தெரியுதா, நான் தான் இன்னார், உங்களோட அந்த ரூமில் இருந்தேனே அப்படின்னு. தெரியலன்ட்டார் அவர். நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது சார், யாரோ புதுசாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து, நீ யாரையா ப்ரெஸ் மீட்டை போ உள்ளே வந்த, வெளில போயான்ட்டாங்க. இது ஒருவேளை விஜய் சேதுபதியும் அவரும் சேர்ந்து ரூமில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஒரே ரூமில் பகிர்ந்து தங்கியிருக்காமல் கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நாம் இங்கேருந்து தான் வந்தோம், இவரோட தான் பழகணும், இவங்கெல்லாம் நம்முடைய உறவினர்களுங்கிறது ஒரு கட்டத்தில் மறந்து போயிடும். எல்லாருக்கும் வேணும்னே மறப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபீல்டில் ஒருத்தர் எல்லார்ட்டையும் இணக்கமாக இருக்கார், அன்பாக இருக்கார், தோளில் கை போட்டுக்கிறாரு, சிரிக்கிறாரு அப்படின்னா அது பொய்யா இருந்தால் கூட வரவேற்கலாமே. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீமே வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவரை புஷ் பண்ணி தான் அவருக்கு நிறைய படங்கள் கமிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளிவருது. எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இப்போ ஒரு வளர்ந்த பிறகு நிறையா சொல்லலாம். நான் கூட நிறையா சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் கொஞ்சம் நியாயமாக பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொன்னோன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ யாரை வந்து ஒருத்தர் வந்து வளர்த்து விடாமல் இருக்காங்க இங்கே. ஒவ்வொருவரும் இப்போ ஒரு பெரிய அரசியல் கட்சிக்கே பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தர் தேவைப்படுறாரு. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு அவருக்கு ஒரு பிஆர்ஓ இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார். அவரை பற்றி நல்ல விதமாக வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒருத்தர் இருப்பார், அல்லது ஒரு டீம் வேலை பார்க்கும் அவருக்காக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நடிகனுக்கு தேவை தானே. அதே நேரத்தில் இப்போ ஒரு சாதாரண ஒரு நடிகர் இருக்கார், அவர் நினச்சா நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு வந்து சிவகார்த்திகேயன் உயரத்தில் வச்சிட முடியுமா? இப்போ இங்கே பல நடிகர்கள் இருக்காங்க, நான் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா வருத்தப்படுவாங்க. மார்க்கெட்டில் பல வருடங்களாக போராடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரவே முடியல. யாரு பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஒரு சத்யராஜ் பையன் சிவராஜ் இருக்கார்.
இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய இடத்துக்கு வர முடியலல்ல. அவருக்கு இல்லாத இன்ஃப்ளூயன்ஸா, சத்யராஜுக்கு இல்லாத பழக்கமா, ஏன் வர முடியல? அப்போது நாம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்துருவோங்கிறது மித்து. வளர்ந்த பிறகு நம்ம சொல்கிறது. அவருடைய உழைப்பில், முயற்சியில் கடுமையாக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்ததை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை தன்னோட வச்சுருக்காரு. ஸோ அதைத்தான் வந்து நம்ம பார்க்கணுமே தவிர இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சிவகார்த்திகேயன் அங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை, அவருடைய அதிர்ஷ்டம், அவர் முற்பிறவியில் பண்ண பலன்கள், இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி அவர் ஒரு உயரத்தில் கொண்டு வந்து வைக்கிது. அவர் எல்லார்ட்டையும் ஒரு அன்பான மனிதனாக நம்மளை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் தவறே இல்லைங்கிறேன். முகத்துக்கு நேராக மோசமாக ஒருத்தனை விமர்சனம் பண்ணுவதும், அவனை வந்து பார்த்தும் பார்க்காமல் போகிறதும், இதெல்லாம் தானே இங்கே தவறாக இருக்குது. அப்போது ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்கும் பகைவனாக இருக்கக்கூடாது, யாரும் நம்மளை வெறுக்கக்கூடாதுன்னு ஒரு மனிதன் நினைக்கிறது நல்ல பண்பு தானே. அதை வாழ்த்திட்டு போகுமே. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் நடித்தா கூட அவரோட நடிப்போட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு அவருக்கு நல்லதுதான் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் ரொம்ப பர்சனல் வட்டாரத்துக்குள்ளே அவர் வந்து நம்பிக்கை துரோகியாக இருக்கார். லைக் வந்து இம்மானோட விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தயாரிப்பாளர் இவரை நம்பி படம் போட்டு 90 கோடியில் இவர் கடனாக இருந்தப்போ வந்து அவர் தான் வந்து இவருக்கு உதவி பண்ணதாகவும், அப்புறம் அவரை வந்து இவர் கழட்டி விட்டுட்டாரு, அந்த 90 கோடி அப்படியே இவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டாரு, இவர் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? ஆக்சுவலாக ஆர்டி ராஜான்னு அவர் ஆரம்ப காலத்தில் அவரோடு இருந்த நண்பரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. உள்ளபடியே சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்கார். அதனால ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கே பணம் வந்து ஒரு ரோல் பண்ணுதோ அங்கே எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் ஒரு முறிவு வரும். அப்பாவுக்கும் மகனுக்குமே பிரச்சனை வர்ற உலகத்தில் ஒரு நண்பன் நமக்காக கையெழுத்து போட்டு கடன் வாங்கினா ஒரு கட்டத்தில் இந்த கடனே நம்மளை முழுங்குற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்துச்சு. அப்போ தவறான வழிகாட்டுதலே நமக்கு இந்த நண்பன் உருவாக்கிட்டான்னு கூட அவர் நினைக்கலாம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ யாருமே வந்து ஒரு நட்பை 100 வருஷம் நீடிச்சுட்டு போகிறதில்ல. எங்கேயோ ஒன்று ரேராக நடக்கும். அது பல காரணங்களால் அது துண்டாயிரும். அது இயல்பு வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தானே. அப்போ இங்கே பணம் வந்து ஒரு பெரிய பிரதானமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த இவ்வளோ கடன் ஆகிடுச்சா, இப்போ இந்த கடனை எப்படி நம்ம திருப்பி கொடுக்குறது? இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, வந்துட்டார், திருப்பி கொடுத்துட்டாரு. ஒருவேளை வரலைங்க, எல்லா படமும் ஃபெயிலியர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வைங்க, இந்த கடனை எப்படி அடப்பார்? அவனு இழுத்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. கேஸ் நடக்கும், அது நடக்கும், ஏமாற்று வேலை, அது இதுன்னு சொல்லி அவரை கொண்டு போய் எங்கேயோ ஒரு முட்டு சந்தில் நிறுத்திடுவாங்க. அது நடக்குமா இல்லையா? அப்போது ஒரு கட்டத்தில் அவர் பதறாரு, ஐயோ இவ்வளோ ஏன் வாங்கினேன் எனக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக ஆர்டி ராஜா வந்து கெட்டவர்னு நான் சொல்லலை, சூழ்நிலைகள் தான் எல்லாமே. நம்ம நண்பனை நம்ம ஒரு பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னா ஒரு ப்ராஜெக்டை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கார். சிவகார்த்திகேயன் இவ்வளவு தான் அப்படின்னு இருக்கிற இடத்துல இல்லை, அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற முன்னணி நடிகர்கள் யாருக்கும் சளைத்தவர் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே பெரிய ஆளாக போடுங்க. சிவகார்த்திகேயன் படத்தில் கேமராமேனை பெரிய கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் பெரிய ஆர்ட் டைரக்டரு, ஹீரோயின் பெரிய ஹீரோயின், இப்படி எல்லாரையும் பெரிய செட்டப்பாக கொண்டு வரும்போது சிவகார்த்திகேயன் இன்னும் மேலே வர்றாரு. இதைத்தான் ஆர்டி ராஜா விரும்புகிறாரு. அந்த படம் இவங்க நினச்ச மாதிரி ஓடி இருந்ததுன்னா அது தப்பாக தெரியாது. ஆனால் அது ஓடாமல் போய் பெரிய லாஸ் ஆகும்போது தப்பாக வருது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாரு, நீ வந்து இவ்வளவு கடன் வாங்கிட்டா அதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா இவருக்காக வாங்கின கடன் தான், பொறுப்பேற்றுக்கலன்னு விலகவும் முடியாது. ஏன்னா ஃபைனான்சியர் விட மாட்டாங்க, கொண்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்துலையும் கையெழுத்து போடுன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. ஆர்டி ராஜா கையெழுத்து எந்த விதத்திலும் வேல்யூ கிடையாது, அவருக்கு எந்த பேக்கிங் கிடையாது. உன்னை நம்பி தான் நாங்கள் பணம் கொடுத்தோம், கையெழுத்து வேணுன்னா அவர் போட்டிருக்கலாம், இப்போ எல்லா கடன் பத்திரத்திலையும் நீ போடு அப்படின்னு உட்கார வச்சு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய கடனாக மாறின பிறகு இவர் எல்லாத்தையும் அடைச்சார், அது வேறு. ஆனால் இந்த நட்பை தொடரணும் அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். இல்லை, நட்பை தொடர வேண்டாம், ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு நண்பனாக வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறப்ப திருப்பி நம்ம பண்ணுறது ஒரு இயல்பு, எல்லாத்துக்கும் மனுஷ இயல்பு தானே. ஸோ கொடுத்த கால் ஷீட்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது? ஏன்னா அவர் நினச்சா, இப்போ விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்கனாலே அவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணார். ஆனால் அவர் கூட வளர்ந்தவங்க இயக்குனர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள்லாம் வளர்த்து தான் விட்டார். அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது. இல்லை நிச்சயமாக இப்போ நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. நிச்சயமாக சிவகார்த்திகேயன் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆர்டி ராஜாவுக்கு ஒரு டேட்டு பின்னால் கொடுக்கலாம். அவர் வளர்ந்த பிறகு ஆரம்ப காலத்தில் என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எனக்காக நீங்கள் நிறைய நாட்கள் தூங்காமல் தவிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு கடன் சுமை ஏறும் பொழுது அவன் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி தவிப்பாங்கிறதெல்லாம் எல்லோரும் கடன்பட்டார் நெஞ்சம் போல தானே. ஸோ அப்போது வந்து அதெல்லாம் அவர் உணர்ந்து எதிர்காலத்தில் நீங்கள் வாங்க, நான் ஒரு படத்தில் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிறேன், இதெல்லாம் இங்கே நடந்திருக்கு.
இப்போ பல நடிகர்கள் தன்னுடைய மேனேஜர்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அதை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் எதிர்காலத்தில் பண்ணால் நல்லது, பண்ணலைன்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, இந்த பழிய வரை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். அடுத்ததான் வந்து டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்ருக்காரு, தெரியும். அது நிறைய கான்ட்ரவர்ஷியஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. அதுக்கு மேடையில் வந்து நிறைய பேசியிருப்பார் நம்ம பிரதீப் ரங்கநாதன். பொதுவாக அவர் மேடையில் பேசும்போதே அவர்கிட்ட ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஏற்படும். பட் டிராகனோட இந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது கூட பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் பேசினார். அவர் வந்து தனுஷோட சாயலில் இருக்கார், பல நடிகர்களோட சாயலில் இருக்கார். அப்படி ஒரு பக்கம் டாக்ஸ் போனாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஏற்பட காரணம் அவங்களுடைய ப்ரொடியூசர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது எந்த அளவுக்கு உண்மை? ஒரு பக்கம் ப்ரொடியூசர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் அமையிறது நிஜமாவே வரம். இன்னொன்று, இப்போ இந்த லவ் டுடே மாதிரி ஒரு படத்தை தயாரிக்க ஒரு நிறுவனம் முன் வருதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இந்த கதையை அவர் சொல்லியிருப்பார், கடைசியாக தான் நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அது வரைக்கும் யார் நடிகர்னே சொல்லாமல் இந்த கதையை அவர் சொல்லியிருப்பார். அடடா சூப்பர் கதையாக இருக்கே, நம்ம பண்ணிடலாம், யார்கிட்ட பேசணும்னு சொல்லும்பொழுது வேண்டாம் சார் நானே ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் பல பேர் ஷாக் ஆவாங்க. பட் ஏஜிஎஸ் வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ரைட்டு ஓகே பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அங்கே தான் வந்து அந்த நிறுவனமும் இவருக்கு கை கொடுக்குது. இப்போ இவரும் வந்து அவங்கள ஏமாற்றாமல் ரொம்ப சின்சியராக அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாரு, ரிலீஸ் பண்ணுறாங்க. அதிரி புதிரியான ஹிட்டு. அதாவது 10 கோடி போட்டு 100 கோடி லாபம் எடுக்கிறாங்க. அப்போ சாதாரண ஹிட்டெல்லாம் கிடையாது, 10 மடங்கு லாபம் எடுக்கிறாங்க. அப்போ பெரிய ஹிட்டாக அது மாறுது. அதற்கப்புறம் வந்து அவர் என்ன சொன்னாலும் அது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ இந்த படத்தை கொண்டு போகிறாரு வேற ஒரு இயக்குனர் அப்படின்னா கூட இந்த படம், இந்த கதை, இதுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது படம் சூப்பராக இருக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து பட நிறுவனங்கள் எப்போவுமே அவங்க எடுக்கிற படம் சூப்பர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை பார்க்குற ஒரு தேர்ட் பர்சன் அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவராக இருப்பார். அவர்கிட்டலாம் பேசும்பொழுது சார் லவ் டுடே விட அது பிரமாதமான படமாக இருக்குது சாருங்கிறாங்க. அப்போ டோட்டலாக எல்லாருமே பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்கல்ல, இந்த படம் ஹிட்டுன்னு. ஸோ அது கொடுக்குற நம்பிக்கை தான் அவர் மேடையில் அப்படி பேச வைக்கிது. இருந்தாலும் அந்த மேடையில் அவர் கொஞ்சம் புலம்புனார், அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அது அவசியம் இல்லாத புலம்பல்னு நானே சில சேனல்கள்லாம் பேசியிருந்தேன். என்னென்னா இப்போ இன்றைக்கி வளர்ந்துட்டீங்க, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க, என்னை வந்து நசுக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்குது, இந்த இலையை கிள்ளி போடுறாங்க இப்படின்லாம் ஒரு கதையை வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு ஹீரோயின்கிட்ட கதை சொல்ல போனேன், முதல்ல நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் தான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு சொல்லும் பொழுது அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். லவ் டுடே காலத்து விஷயத்துக்கு வராரு. இப்போ இன்றைக்கி இவரோட நடிக்கிறதுக்கு யார் வேணாலும் தயாராக இருப்பாங்க, அது வேறு. ஆனால் அன்னைக்கு அவர் யாருன்னு தெரியும். இப்போ இவரை பார்க்குறோம், இவரோட நம்ம ஜோடி சேர்ந்து நடித்து அந்த படம் ஓடாமல் போயிடுச்சுன்னா என் கரியரில் சேர்ந்து போயிடும். எந்த ஹீரோயினை சார் சொன்னாங்க? அவர் பர்டிகுலராக இவங்க தான் சொல்லலை, நமக்கு அது யாருன்னு தெரியல, யாரை அப்ரோச் பண்ணாருன்னு நமக்கு தெரியல. பட் இது வந்து குறையாக நீங்கள் மேடையில் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருடைய இயல்பு. இப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்ப்பாங்கல்ல. இவரோட சேர்ந்து நடித்து படம் ஓடல அப்படின்னா நமக்கும் நம்ம லைஃப் முடிஞ்சதுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. அப்போ அதில் நடிக்காமல் போனதை நீங்கள் ஒரு பெரிய குறையாக இன்றைக்கி ஜெயித்த பிறகு வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது மாதிரி புலம்பல்களை அவர் தவிர்த்துட்டு ரொம்ப எப்போவுமே அந்த ஹாப்பி மூட்லேயே போயிடணும் அவர், அதுதான் சரியாக இருக்கும். ஓகே சார். இப்போ அவரை மற்ற நடிகர் குறிப்பாக தனுஷோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து தனுஷ் நடிக்க வரும்போது ஏகப்பட்ட ஒரு 4 எலும்பு வச்சுட்டு நடிக்க வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதே தான் வந்து பிரதீப்புக்கு வருதா, இல்லை பிரதீப் உருவாக்கிக்கிறாரா? இல்லை, அன்னைக்கு காலகட்டம் வேறு, ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. தனுஷ் வந்த பிறகு தனுஷ் மாதிரி நிறைய ஹீரோக்கள் இங்கே வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் வேறு. எல்லாரையுமே இன்றைக்கி வந்து கண்டென்ட் தான் அக்செப்ட் பண்ண வைக்கிது. நீங்கள் ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் இருந்தால் ஓகே அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் காலமும் அன்றைக்கி தனுஷ் வந்த காலமும் ஒன்றா இல்லை. அப்படியா? அப்படி இருக்கும் பொழுது இவர் தனுஷ் மாதிரி இவர் இருக்காருன்னு சொல்கிறத இவர் ஏன் வேறு மாதிரி நினைக்கணும்? அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே. தனுஷ் மாதிரி நான் இருக்கணும், அடடா சூப்பர் அப்படின்னு போக வேண்டியது தானே. அதுதான் சொல்கிறேன், ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டாரு, ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு, ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறி இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டிய நேரம் உள்ளது. இப்போ போய் எதுக்கு புலம்புறீங்கன்னு கேட்குறேன் நான்.
ஓகே ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்து இந்த தயாரிப்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வந்து நசுக்க பார்க்குறாங்க. ஒரு தனி மனித சுதந்திரமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக விஷாலா இருக்கட்டும், அவர் மேடையிலேயே வந்து தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னா வந்து கேட்டிருந்தாங்க. என்ன சார் நடக்குது இண்டஸ்ட்ரியில்? தயாரிப்பாளர்கள் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை கிரியேட் ஆகலையா, இல்லை வந்து வேற யாரோட ஈடுபாடு வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கா? நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக அதை கேட்டிங்கன்னா நம்மளும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறோம். ரெட் ஜெயின் மாதிரியான சில சன் பிக்சர்ஸ் மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களுடைய நிறுவனத்தை மேலோங்கி வைக்கிறதுனால சில தயாரிப்பாளர்கள் வரதுக்கு முன் வரது இல்லையா? ஆக்சுவலாக என்னென்னா, படம் எடுப்பது பிரச்சனையே கிடையாது எந்த காலத்துலேயும். எல்லா காலத்துலேயும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அந்த படத்தை வெளியிடுவது தான். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சினிமா இன்றைக்கி இல்லை. அன்னைக்கு வந்து 5 படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும். 5 படத்துக்கும் 100 தியேட்டர், 200 தியேட்டராக பிரிச்சுப்பாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரே நாளில் எல்லா தியேட்டர்லேயும் எங்கள் படம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பக்கம் பைரசி, இன்னொன்று ரிலீஸ் நாள்லேருந்து இத்தனை நாளுக்குள் ஓடிடியில் படத்தை நம்ம கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டாயம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து படத்தை திரைக்கு கொண்டு வந்து 4 நாளில் நம்ம போட்ட காசு மொத்தத்தையும் எடுத்துடணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்குது. அப்போது ரெட் ஜெயின் மாதிரியான ஒரு நிறுவனம் இங்கே வரும்பொழுது அவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது இன்னொரு படம் வருவதை ஆட்டோமேட்டிக்காக தடுப்பாங்க. அதுக்கு தானே அதிகாரம் கையில் இருக்குது. அது ஒன்று. ஆனால் ரெட் ஜெயினால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ அவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது மற்ற படங்களை வரவிடாமல் தடுப்பது தீமை அப்படின்னா, அந்த படம் தியேட்டருக்கு போகுது இல்லையா, அங்கே அவங்க கொடுக்குற கலெக்ஷன் ஏமாற்றாமல் தயாரிப்பாளருக்கு வந்து சேருது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, திரையரங்க உரிமையாளர்கள் கொடுக்கறது தான் கணக்கு. 500 பேர் உங்கள் படத்தை பார்த்தா 200 பேர் தான் பார்த்ததா ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ஆனால் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. நம்ம ஏமாற்றினோம்னா நம்ம தியேட்டரில் கை வச்சுருவாங்க. அப்போ நம்ம கரெக்டான கணக்கை கொடுப்போம்னு கரெக்டாக ஒரு கணக்கை கொடுக்குறாங்க. அந்த கணக்கு பணமாக மாறி தயாரிப்பாளருக்கு வருது. ஆனால் அது உடனடியாக வருதான்னா இல்லை. படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்லேருந்து அந்த படத்தை எடுத்து அந்த கலெக்ஷனை எல்லாம் தயாரிப்பாளருக்கு ரெட் ஜெயின் கொடுப்பதற்கு ஒரு 60 நாள் எடுத்துக்குது. இந்த 60 நாளுங்கிறது அதிகப்படியான ஒரு விஷயம்னு இங்கே ஒரு புலம்பல் சத்தம் கேட்குது. ஆக மொத்தம் ரெட் ஜெயின் நாள் ஒரு புறம் நன்மை, ஒரு புறம் தீமை, ரெண்டுமே இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இந்த நன்மை தீமையை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விஷால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சின்ன படம் ஆக்சுவலாக கையில் நான் ஒரு 5 கோடி ரூபா வச்சுருக்கேன், நான் ஒரு படம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு வந்துடாதீங்க, உங்களால் இங்கே பண்ண முடியாது, வர்றவங்க எல்லாமே இந்த பணத்தை விட்டுட்டு போயிடுறாங்கன்னு ஒரு எச்சரிக்கை மணி தான் அடித்தார். இதை வந்து பல பேர் இங்கே தவறாக பேசுகிறாங்க. அதை தவறாக பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் 50 கோடி 25 கோடி கம்மி படம் பண்ணால் அந்த படத்தை படமாகவே மதிக்க மாட்டேங்கிறான் யாரும். இன்னொன்று, நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு 4 பேர் அந்த படத்துக்குள்ளே இல்லைன்னா அந்த படம் போஸ்டரில் தெரிஞ்சவங்க இல்லைன்னா உள்ளே வர மாட்டேங்கிறான். ஒரு ஓடிடி நிறுவனம் அந்த படத்தை வாங்க மாட்டேங்குது, சேட்டலைட்டு வாங்க மாட்டேங்குது, தியேட்டரில் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ எல்லாமும் சேர்ந்து இந்த படத்துக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் தயாரிப்பாளர்? இதைத்தான் விஷால் சொல்கிறாரு, சூழல் சரியில்லை வராதிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அது ரொம்ப விஷாலுக்கு எதிராக அதை திருப்பி விடுறாங்க, விஷாலுக்கு எதிராக பேசுகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு விஷால் பேசுனது நியாயம். ஓகே ஓகே சார். நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி.